இன்னைக்கு நாங்க பார்க்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு அலை உருவார மாதிரி நாங்க கொளத்தூர்ல அந்த வேன் நிக்கும் பொழுது முன்னாடி ஸ்பாட்டுக்கு போகாம முன்னாடியே ரைட்லயே திரும்பிட்டோம். பேசுறது கூட தலைவருக்கு மனசு வரல. ஏன்னா அங்க வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை அதிகமா இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியா பிளாக் பண்ணல. எந்திரிச்சு நிக்கும் போது பதற்றத்தோடய நீங்க பேசினாரு. எங்க கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ள விடாம மக்கள் இந்த குறுகிய சாலையில கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சிட்டு திருப்பி கீழே விழுந்தா திருப்பியும் எங்க தலைவர் மேல பழி போட்டு திருப்பியும் இன்னொரு கரு சம்பவத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில நடக்கணும்னு முற்பட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்க பாதியிலேயே எங்களுடைய ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நேரா இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு இருக்க பிரச்சனை 26 கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த பயம்? எந்த தொகுதியில யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இது ஜனநாயக கடமை, இது ஜனநாயக உரிமை. மக்கள்கிட்ட பார்த்து எப்படி பெரம்பூர்ல பண்ண முடிஞ்சு ஏன் கொளத்தூர்ல பண்ண முடியல? வில்லிவாக்கத்துல காவல்துறை சிறப்பா இன்னைக்கு பண்ணிருந்தாங்க. ஆனா போறக்கூடிய ரூட், அங்கிருந்து போறக்கூடிய ரூட்டுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. அப்ப ஒரு சில தொகுதிகளில் காவல்துறை நல்லா சிறப்பா செயல்படுறாங்க, ஆர்ஓவோட பேச்ச கேட்கிறாங்க. ஆனா கொளத்தூர் மாதிரி இருக்க தொகுதியில ஆர்ஓவோட பேச்ச கேட்கறதே கிடையாது. அப்ப காவல்துறை இன்றைக்கும் திரு மு.க. ஸ்டாலினோட பேச்ச கேட்டுக்கிட்டு இன்றைக்கு நடந்த இன்னைக்கு எல்லாமே லைவ்ல பாத்திருப்பீங்க. பெரம்பூர்ல எந்த அளவுக்கு சாலைகளை ஒருங்கிணைத்து அழகா பண்ணிருந்தாங்க, மக்களோட பாதுகாப்புக்கு என்ஷூர் பண்ணிருந்தாங்க. ஆனால் ஏன் கொளத்தூர் பண்ணப்படல? ஏன்னா கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு.